என்னடா இந்த பிள்ளை கோயில் கோயிலாக போகுதேன்னு சொல்லி நினைக்க வேண்டாமுங்க. ஆடி மாதம் ஆரம்பிச்சிட்டாலே அடசல் போடுறது, கிடா வெட்டுறதுன்னு ஒரே விசேஷமாக தாங்க இருக்குது. அப்படி தாங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் கருப்புனாருக்கு கிடா வெட்டுறது சித்தி வீடு வர சொல்லியிருந்தாங்க. இது வந்து முப்பூசிக்கு வேண்டியிருந்தாங்களா, அதனால எல்லா கிடாயும் ஒரே டைமில் வெட்டி நைட்டு தாங்க முப்பூசை நடக்கும். முப்பூசை முடிஞ்சதுக்கப்புறம் கோயிலே தாங்க சமைச்சு சாப்பாடெலாம் போடுறது. நம்ம நைட் நேரம்லாம் போயிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி மதியம் கிடா வெட்டுற நேரத்துக்காவது போகலான்னு சொல்லி கரெக்டாக கிடா வெட்டுற நேரத்துக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம். தனித்தனியாக கிடா வெட்டுறீங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போய் சமைச்சிக்கலாங்க. முப்பூசிக்கு வேண்டியிருந்தனால பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தாங்க பூஜையாகும். ஒரு வழியாக கிடா வெட்ட மட்டும்தாங்க எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா கூடவே பார்த்திங்க அப்படின்னா இனின் குட்டியுமே கூட்டிகிட்டு தாங்க போயிருந்தோம். அவர் வழக்கம் போல் தாங்க அழுக ஆரம்பிச்சிட்டாருங்க. கூட்டத்தை பார்த்தாலே இன்னுமே செட் ஆக மாட்டேங்குதுங்க. அத்தனை கூட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா அம்மாயுமே வந்திருந்தாங்களா, கரெக்டாக அவங்கக்கிட்ட மட்டும்தாங்க போனாங்க, வேறு யார்கிட்டையுமே போகலிங்க. ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு. என்னங்க தெரியாமல் கிடக்குது, கரெக்டாக இவங்க தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறாள், இவங்கெல்லாம் புது ஆளுன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குதுங்க. அம்மையும் கூட்டத்துக்குள்ளேயே வச்சு எவ்வளோ தூரம் சமாளிக்க பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலிங்க. அப்புறம் ஒரு வழியாக தனியாக ஒரு சேரை எடுத்துகிட்டு போட்டு 2 பேரும் உட்காந்ததுக்கப்புறம் தாங்க ஆளுக்கு மூஞ்சியில் சிரிப்பே வந்தது. இப்படி தாங்க எங்களோட ஞாயிற்றுக்கிழமை போச்சு. அப்படியே வர வழியில் ஒரு பட்டாம்பூச்சி இருந்துச்சுங்களா, அதையும் எடுத்து இதுதான் சாமி பட்டாம்பூச்சின்னு குட்டியை காமிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க.